ஆதி, நான் கேஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். இந்த கேஸ்ல பாரதிக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள்ல சில ஓட்டைகள் இருக்கு. சோ அந்த ஆதாரங்கள்ல உண்மைக்கு அப்பாற்பட்டிருக்கிற விஷயங்களை நம்ம அலசி ஆராயறது மூலமா நிறைய உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ஆறுதலா இருக்கு மேடம். அப்படின்னா கண்டிப்பா பாரதிய இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும்ல? பாரதிக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள்ல உண்மை இல்லைன்னு ஆர்கியூ பண்றதால நம்ம இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியாது ஆதி. அது எல்லாத்தையும் விட பாரதிக்கு இந்த கொலையில சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். பாரதி துரைய கொலை பண்ணலங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா பாரதிக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி இத பண்ணது யாருங்கிற உண்மைய நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து கோர்ட் முன்னாடி நிறுத்தினா மட்டும்தான் பாரதி மேல தப்பு இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். மேடம், அதுக்கு நான் என்ன பண்ணணும் மேடம்? அதே துரைய கொலை பண்ணவ கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொலை நடந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பான். இன்வெஸ்டிகேஷன் நடத்தின போலீஸ் அது ஒரு ஓபன் செட் கேஸா முடிக்க பாக்குறாங்களே தவிர இந்த கேஸ வேற ஆங்கிள் இருந்து பாக்குறதுக்கு அவங்க தயாரா இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கணும். ஆனா பாரதி மாதிரி ஒரு நிரபராதி கண்டிப்பா தண்டிக்கப்படவே கூடாது. நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் பாரதிக்கு சாதகமா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமான்னு தேடி பாருங்க. நீங்க ஆதாரத்தை கொண்டு வர வரைக்கும் நான் கோர்ட்டோட நேரத்தை தள்ளி போட முடியும். அத நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால ஹோல்ட் பண்ண முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க கோர்ட்டுக்கு வந்தாகணும். உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுது மேடம். சரி, நான் கிளம்புறேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி நான் ஆதாரத்தோட வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இவன் எப்படி இங்க வந்தான்? உடனே இத பவானி மேடத்திட்ட சொல்லணும். சொல்லு மாரி. மேடம், அந்த ஆதி இவனோ ஒரு போலீஸ்காரனை கூட்டிக்கிட்டு குடோனுக்கு வந்திருக்கான் மேடம். என்ன சொல்ற? ஆமா மேடம், இப்ப அவங்க குடோனுக்குள்ளதான் இருக்காங்க. நான் அவங்கள பார்த்ததும் உடனே உங்களுக்கு போன் பண்ணேன் மேடம். இப்ப என்ன பண்றது மேடம்? அவனுங்க குடோன்ல என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. எக்காரணத்தை கொண்டும் நடந்த எந்த ஒரு விஷயமும் அந்த ஆதிக்கு தெரியவே கூடாது. ராஸ்கல் அந்த பாரதியை காப்பாத்த அவ்வளவு தூரம் வந்துட்டானா? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, சரியா? ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். ஆதி, இந்த இடத்துலதான் அவனை எரிச்சிருக்காங்க போல இருக்கு. பாரதி அவனை குடோன்ல வச்சு கொண்டு இருக்கிறதா எஃப்ஐஆர்ல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து எரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு லாஜிக்கே தப்பா இருக்கு. பாரதியால இவ்வளவு தூரம் எப்படி அந்த பாடி எடுத்துட்டு வர முடியும்? போலீஸும் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. போலீஸ் யோசிக்க முடியாத அளவுக்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. உண்மைதான். ஆரம்பத்திலிருந்தே அந்த துரைக்கு பின்னால யாரோ இருந்ததா பாரதியை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். ஆனா பாரதி இப்படி மாட்டிக்க வேண்டியதாயிடுச்சு. இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிற ஆதி? தெரியல. நம்ம குடோன்ல இருந்து வந்த நிமிஷத்துல இருந்து நம்ம பின்னாடியே வந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவனை பிடிச்சா இதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல
யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் மதுமிதா பாரதி கொலை பண்ணலன்னு சொல்றது சுத்த பொய். ஏன்னா இங்க இருக்கிற இரும்பு ராடை வச்சுதான் பாரதி துரையோட தலையில அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் துரை மேல இருந்த கோபத்துல பாரதி துரைய 2 தடவை வயிற்றுல கத்தியால குத்தி இருக்காங்க. பாரதி துரைய கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தி இங்க இருக்கு யுவர் ஆனர். கத்தியால குத்துன உடனே துரை இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் துரையுடைய பாடிய அங்கேயே விட்டுட்டா நம்ம மாட்டிப்போன்னு பயந்து துரைய அங்கிருந்து பக்கத்துல இருக்க காட்டுக்கு இழுத்துட்டு போய் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. பெட்ரோல் கேன்ல பாரதியுடைய கைரேகை இருந்ததுக்கான ஆதாரம் எல்லாத்தையுமே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம் யுவர் ஆனர். அதே மாதிரி பாரதி பயன்படுத்தின கத்தி, இரும்பு ராடு எல்லாத்திலயுமே பாரதியோட கைரேகை இருந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. எல்லா ஆதாரங்களுமே பாரதிக்கு எதிராக தான் இருக்கு. சோ இதன் மூலமா பாரதி தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்கன்னு தெல்ல தெளிவா கோர்ட்டார் முன் நிரூபிக்கப்பட்டிருக்கு யுவர் ஆனர். இந்த வழக்குல பாரதி தான் இந்த குற்றத்தை பண்ணிருக்காங்கன்னு எந்த சந்தேகமும் இல்லாம தெளிவா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இந்த வழக்குல பாரதி தான் உண்மையான குற்றவாளின்னு நான் யுவர் ஆனர், பாரதி கொலை பண்ணல.